தெரியும். ஓகே, நிறைய பேர் போகலாம். லூர்து நகருக்கு போக வேண்டியதில்லை, வேற எங்கே போகலாம்? ஒயிட்ஃபீல்டுக்கே வந்துடலாம். பார்த்த உடனேயே லூர்து நகரில் இருக்கிறது போல ஒரு காட்சி. அன்னை மரியா லூர்து நகரில் தோன்றிய அதே தாய் ஏதோ பல வருடம் எப்போ தோன்றினாங்க? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 நாளைக்கு அதனுடைய நினைவாகத்தான் நாம் லூர்து அன்னைக்கு விழா எடுத்து கொண்டாடுகிறோம். இன்றைய நாளிலே அருமையான தலைப்பு நமக்கு கொடுக்கணும், இன்னர் ஹீலிங். Prayer is the source of inner healing. இன்னைக்கு நற்செய்தியினுடைய முதல் அந்த தொழுநோயாளர் சொன்ன ஜெபம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது தொழுநோயாளர் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் சொன்னார். என்ன ஜெபம்? நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய நோயை நீக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நீர் விரும்பினார். ஜெபம் என்பது நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கடவுளுடைய மைண்ட்ல போட்டு அதை பெற்றுக்கொள்வது அல்ல. கண்ணை மூடி கண்ணை திறந்தா அதிசயம் நடக்கணும்னு சொல்றது ஜெபம் அல்ல. மாறாக ஜெபம் என்பது கடவுளுடைய திட்டம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்று நமது உறவின் வழியாக நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துவதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக சிறந்த கருவியாக இருப்பது ஜெபம். நாம் ஜெபிக்க நம்மை மறந்து கடவுளோடு நாம் ஐக்கியமாகின்றோம். கடவுள் நமக்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்ன செயலை காரியத்தை வைத்திருக்கிறார் அல்லது திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஜெபம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இன்றைய நாளில் அந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்தோடு சிந்திக்க பார்க்கின்ற பொழுது நமது முன்னாள் திருத்தந்தை புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்ற 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1992 ஆண்டு அவருக்கு ஒரு நோய் வந்தது. பார்க்கின்சன் என்ற ஒரு நோய் வருகிறது. அந்த நோய் அவர் தன்னுடைய உடலில் அதை அனுபவிக்கிறார். அப்பொழுதுதான் அவர் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை, அதாவது லூர்து அன்னையினுடைய விழாவை, இது நிறைய நோயாளிகள் அந்த லூர்து நகருக்கு போய் குணமடைந்து வருகிறார். அதை வெளிப்படுத்தும் விதமாக அன்னை மரியாவினுடைய இந்த லூர்து அன்னையினுடைய அந்த அளப்பரிய பரிந்துரையை வெளிக்காட்டும் விதமாகவும் எல்லா நோயாளிகளை நினைவு கூறும் விதமாகவும் இந்த நாளை உலக நோயாளர்கள் தினம் என்று நினைவு கொண்டாட வேண்டும் என்று. இது ஏதோ கொண்டாட மற்ற விழாக்களை போல அன்னைய தினம் அல்லது பல தினங்களை நாம் அது மாதிரி கொண்டாடுவதற்கு என்றல்ல. இந்த நாள் எதற்காக என்றால் நோயாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக. எத்தனையோ வியாதிக்காரர்களை, எத்தனையோ நோயாளர்களை நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற முன்னுரையிலும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லோருமே நோயாளிகளாகவும் இருக்கிறோம். இந்த ஆண்டு 32வது வருடம், அந்த வேர்ல்டு டே ஆஃப் சிக் பீப்புள், அந்த 32வது வருஷத்தை கொண்டாப்ப திருத்தந்தை அழகா ஒரு செய்தி சொல்றார். இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நோ ஒன் இஸ் அலோன். யாரும் தனியா இல்ல. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கடவுளே சொன்னார். அதே சிந்தனை எடுத்து நோ ஒன் இஸ் ஐசோலேட்டட். நாம் யாரும் இப்ப எல்லாம் தனியா வந்திருக்கோம், எல்லோரும் சேர்ந்து, சினடாலிட்டி என்று கூட திருத்தந்தை சொல்வார், எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இந்த நோயை குணப்படுத்துவது என்பது நமது உறவை குணப்படுத்துவதன் வழியாக நாம் இந்த நோயை குணப்படுத்தும். நிறைய உறவு சிக்கல்கள், நிறைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசணும்னா கதையா அவருடைய பிரச்சனையே சொல்லுவீங்க. இந்த எல்லாவற்றிற்கும் தீர்வு யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த லூர்து அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, லூர்து அன்னையை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த நற்செய்தியினுடைய முதல் வசனம் அழகான வசனம், நீர் விரும்பினால் என் நோயை நீக்குக. இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு வெளிப்படுது தொழுநோயை குறித்து. இப்ப நம்முடைய இந்திய தேசத்துல அவ்வளவா இல்லை, எங்காவது கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய அரசும் முன்னேற்பாடு செய்து நிறைய தொழுநோயை ஒழிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த யூத சமுதாயத்தில் தொடும் நோயாளர் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பார். நம்ம தான் நம்முடைய கருத்து தான், இன்னர் ஹீலிங். வெளிப்புறத்தில் உடலில் மட்டும் அவருக்கு நோய் அல்ல,
வெளிப்புறத்துல அவர் வந்து கட்டு போட்டிருக்கலாம், அல்லது அதுவும் முதல் வாசகத்தை அழகா சொல்றது, இந்த ஊருக்கு வெளியில அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். யாராவது வருகின்றாங்கன்னா நான் தொழுநோயாளர், என்னை யாரும் தொடக்கூடாது என்று சொல்லணும், எங்கள்கிட்ட பக்கத்துல வராதீங்க என்று. இது வெளிப்புறத்தில் மட்டும் வருகின்ற நோய் அல்ல, அது எளிமையாக இயேசு குணப்படுத்தினால் இந்த தொழுநோயாளர்கள் படுகின்ற வேதனை, உள்ளார்ந்த வேதனை, அதை குணப்படுத்த தான் இயேசு வந்தார். இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கின்ற பொழுது ஒரு வகையான தோல் வியாதி வருகிறது. அதை பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுனார், நீ தொழுநோய் வந்துருச்சு, இந்த குடும்பத்திலிருந்து நீ பிரித்து வைக்கப்படுகிறாய். பிரித்து வைக்கப்படுகிறார் என்றால் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்த ஒரு மனிதன் தனிமையாக பிரித்து வைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் படுகின்ற வேதனை, அதாவது உடம்பு வழியாக படுகின்ற வேதனை மட்டுமல்ல, இமோஷனலா, சைக்காலஜிக்கலா, என்னடா நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற வேதனை எல்லா மனிதர் யாரெல்லாம் தொழுநோயாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். இதை நம்ம எப்படி நம்முடைய சூழ்நிலையோடு பார்க்கின்ற பொழுது 2019, 20, 21 என்ன இருந்துச்சு நம்முடைய நாட்டில்? கொரோனா, கோவிட். அதை பற்றி புரிவதற்குள்ள நம்ம அவுத்து விட்ட கட்டுக்கதைகள் ஏராளம். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் கத்தீட்ரல் பங்குல இருக்கின்ற பொழுது 15 அடி ஆழம் தோண்டணும், கல்லறைக்கு எல்லாம் அங்கதான் வருவாங்க. 15 அடி தோண்ட வேண்டும், பக்கத்துல யாரும் வரக்கூடாது, போன பார்த்தாலே வந்துடும். அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம்? அதிகமா என்ன கோவிட்ல பயன்படுத்தணும்? மருந்து மாத்திரையை விட சமூக இடைவெளி, சோசியல் டிஸ்டன்ஸ். அது நிறைய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு. சோசியல், ஒருத்தரை மற்றவங்களை பார்க்க கூடாது. அது பக்கத்துல எனக்கு கொரோனா வந்துச்சு, ஆனா பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க ரூம்லயே இருந்த ஹோம் குவாரண்டைன், அதுல வேற பிரிவினை, ஹோம் குவாரண்டைன். ஒரு வாரம் ரூம்லயே இருந்தேன், ஜன்னல் வழியா ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். அது எவ்வளவு பெரிய வேதனை என்பதை நானும் அனுபவிச்சு, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. பக்கத்துல வரக்கூடாது, தொடக்கூடாது, சோசியல் டிஸ்டன்சிங். நம்மையே நாம் தனிமைப்படுத்தி வேண்டும். விழித்திரு, தனித்திரு என்றெல்லாம் எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த வழி சாதாரண வழி அல்ல. நீங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சும்மா சாதாரணமாக சொல்லிவிடலாம், அது என்ன பெரிய தனியா இருக்க முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்துல இருந்துட்டு, ஒரு சமூகத்துல இருந்துட்டு அவங்கள பிரித்து வைத்து வாழுகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு வழியும் வேதனையும். அதைத்தான் இந்த தொழுநோயாளர்கள் அவர்கள் அனுபவித்தாங்க. இயேசு என்ன சொல்றார்? உடனே அந்த தொழுநோயாளரை குணப்படுத்தி ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? நீ போய் என்ன பண்ணா எதனா இருக்கீங்க, ஒருவேளை ரொம்ப தூரம் நல்லா கேட்கலையே, உண்மை குருவிடம் காட்டு. ஏன் குருவிட்ட காட்டணும்? நீ போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு திரும்ப சமூகத்தோடு சேர்ந்து கொள். திரும்ப சேர்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன் சொல்லுங்க? நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது என்னை தனிமைப்படுத்தினீங்க, என்னை குடும்பத்துல சேர்க்கல, என்னை வந்து யாரும் பார்த்து பேசல, பழகல என்ற வழி இருக்கனால சேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒரு வகையான மகிழ்ச்சி, மீண்டுமாக நம்முடைய உறவானது புதுப்பிக்கப்படுகின்றது. அதுதான் உண்மையானதா. அப்ப கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? இந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக. இன்கார்னேஷன் என்ன? கடவுள் மனு உரு எடுக்கிறார். எதற்காக மனு உரு எடுக்கிறார்? தந்தை கடவுளுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிவு இருக்கிறது. அதை புரிந்து மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால்தான் அவருடைய செயல்கள் அனைத்துமே, அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் by restoring our own relationship, நமக்கும் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இன்னர் ஹீலிங். அதுதான் நம்முடைய மனதலை உள்ளார்ந்த அல்லது முழு உடலோடும் நமது ஆன்மாவோடும் நாம் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வது, அதை குணப்படுத்திக் கொள்வது. அதற்கு அன்னை மரியாள் மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கு. 2 விவிலிய நிகழ்வுகளோடு அன்னை மரியாவினுடைய வாழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். அன்னை மரியாட்ட போய் கபிரியேல் தூதர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் ஒரு மகனை பெற்றது. அவர் உன்னதரான கடவுளின் மகனாக இருப்பாங்க. அது எப்படி? எப்ப?
இப்பதான் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இப்பதான் என்கேஜ்மெண்ட் என்ன, திருமணம் நடைபெறவில்லை. ஆனால் அன்னை மரியாள் அவர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது அவங்க பட்ட வேதனை. ஏன்னா மோசே சட்டப்படி ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றிருந்தால் அவள் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லால் எரிந்து கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். இந்த அன்னை மரியாள் முதல்ல உள்ளது இந்த ஜெப வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் ஏற்கனவே எருசலேம் ஆலயத்தில் வளர்ந்தவர், இத்திருச்சட்டத்தை நன்கு அறிந்தவர். அப்ப அவளுடைய வாழ்வில் இந்த திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தார். ஆனால் கடவுளுக்கும் அவளுக்கும் உள்ள உறவு தான் சொன்ன ஜெபம் என்பது கடவுளுடைய திருவுளத்தை புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது. எடுத்தோடனே கபிரியேல் தூதர் சொன்னோடனே அன்னைவரே சரி ஓகே அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே, நான் கன்னியாயிற்றே, எப்படி நடக்கும் என்று கேட்கின்ற பொழுது இது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய தூய ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், அதனால் நீ மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னதுக்கு அப்புறம்தான் அன்னை மரியாள் இது கடவுளுடைய திருவுளம் என்று முழுமையாக அறிந்து கொண்டதனால் அந்த அன்னை மரியாள் என்ன சொல்றாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இது வெற்று வார்த்தைகள் அல்ல, தன்னையும் கடவுளையும் இணைத்துக் கொள்ளுகின்ற அல்லது தன்னையும் கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதனை வாழ்வதற்கு தன்னையே முழுமையாக கையளிப்பது. அது வெற்று வார்த்தை. அடிக்கடி நன்கு தியானித்து பார்த்தோம்னா இது வெற்று வார்த்தை. சரி, கடவுள் வந்து சொல்லிட்டாரு, இந்த நேரத்துல சொல்லி வைப்போம் அப்படின்னு அன்னை மரியாள் சொல்லல. அதற்கு அப்புறம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சவால்கள், அதுதான் இந்த வார்த்தைக்கு உயிரை கொடுக்கிறது. எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ மகன கஷ்டங்கள், ஆனால் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்ததனால், கடவுளிடத்திலே அர்ப்பணித்ததனால் இவை அனைத்தையும் கடவுள் அவருக்கு நன்மையாக மாற்றுகின்றார். இரண்டாவதாக, பிறருடைய வாழ்வில் எப்படி அன்னை மரியாள் துன்பத்தை அல்லது மன கசப்பை அல்லது கஷ்டத்தை அன்னை மரியாள் தீர்த்து வைக்கிறார். நாம் எப்போதுமே யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது அன்னை மரியாள் பரிந்துரைத்தார் என்று சொல்லுவோம். அன்னை மரியாளுடைய செய்தி. இன்னொன்னு என்னன்னா, அன்னை மரியாள் விவிலி அறிஞர்கள் இன்னொரு விதத்துல பார்க்கிறது என்னன்னா, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கின்றார். இவர் என்னுடைய மகன், இவர் வழியாக பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெற போகிறது என்பதை செய்யப்படும். இந்த நேரத்தில் நாம் இன்னொரு கோணத்தில் பார்க்கின்ற பொழுது பிறருடைய துன்பத்தை தானே முன்வந்து துடைக்கின்ற அன்னை மரியாள். இந்த உள்ளார்ந்த அல்லது வெளிப்புறத்தில் இருக்கின்ற நோயை குணப்படுத்துவதற்கு அன்னை மரியாள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த குடும்பத்தார் தத்தளிக்கிறார்கள். எல்லோரும் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு, அதற்குள்ள திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதை நாம் என்ன செய்வது என்பதை அவர்கள் ஒரு வகையான கலக்கத்தோடு இருக்கின்ற பொழுது, கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் தானே முன் வந்து அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யணும். இங்கே 2 நிகழ்வுகள் அழகாக நடைபெறுது. நீங்க அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வில் பங்களிக்கின்றார், நமக்கு உதவியாக இருக்கிறார், நமக்கு வழிநடத்துகிறார் என்பது புரியும். இப்ப திராட்சை ரசம் இல்லை, எல்லாரும் வந்தாங்க சாப்பிட்டாங்க, இல்லையா சரி இந்த குடும்பம் அவ்வளவுதான் போல இருக்கு, நமக்கு சரியா உணவளிக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகன் இயேசுவிடத்துல திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இந்த வார்த்தை திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. உடனே அவர் என்ன சொன்னார்? எனது நேரம் வரவில்லை, நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னார். அன்னை மரியாள் என்ன இல்லப்பா நீ செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்களா? இல்லை. என்ன பண்ணாங்க? அதுதான் கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்கும் உள்ள உறவு. உடனே சீடர்களை பார்த்து என்ன பண்ணாங்க? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாளுக்கு தெரியும் என் மகன் நேரம் வரலன்னு சொன்னாலும் அவரால் எல்லா காரியத்தையும் செய்யும். அதுதான் நம்பிக்கையின் உச்சம். உறவு, கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள நெருங்கிய உறவு. அந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க சிண்டு மூட்டு விழுகிற வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டு விடுறது சொல்லுவோம்ல. இது அன்னை மரியாள் என்ன பண்றாங்க? அங்கிட்ட இயேசுவையும் தூண்டி விட்டாங்க, இங்கிட்ட சீடர்களையும் தூண்டிட்டு அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க, நீங்க திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி ஒரு நன்மை தினத்திற்காக அன்னை மரியாளுடைய செயல்பாடு அங்கே பாராட்டக்கூடியதாக இருக்கிறது.
இருக்கிறது. பிரியமானவர்களே, இது விவிலியத்தில் மட்டும் அல்ல, அதற்கு அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகு எவ்வளவோ இடங்களில் அன்னை மரியாள் இந்த காட்சியை கொடுக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த லூர்து அன்னையினுடைய விழா நமக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமா இருக்கு. மக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னை மரியாவை நான் அமல உற்பவம் என்று அறிவிக்க வேண்டும் என்று திருத்தந்தையிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் திருத்தந்தை அறிவித்த பிறகு லூர்து நகர்ல தோன்றுகின்ற பொழுது என்ன சொன்னாங்க? நாமே அமல உற்பவம் என்றும் சொன்னாங்க. தோன்றுகின்ற பொழுது அப்ப இந்த அமல உற்பவியாக இருக்கின்ற அன்னை மரியாள் ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக விவிலியத்திலே காணப்பட்ட ஒரு கேரக்டர் அல்ல, ஒரு பர்சன், ஒரு நபர் அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நம்முடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளுகின்ற, நம்மை வழிநடத்துகின்ற அன்னையாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே அதிகமான மக்கள் எங்க போறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த ஆலயத்துக்கு போறாங்க? எந்த ஆலயத்துக்கு போறாங்க? அன்னை மரியாவினுடைய பெயர் கொண்ட ஆலயங்களுக்கு. எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு போவீங்க? நானும் வேளாங்கண்ணி எங்களுடைய தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் தான் இருக்கு. வேளாங்கண்ணிக்கு பார்க்கும்போது எண்ணற்ற மக்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மத சகோதர சகோதரிகளும் படையெடுத்து வருகிறார். எதற்காக? இந்த அன்னை மரியாள் வழியாக நான் பெற்றுக்கொண்டேன். வெளிப்புறத்தில் வந்த நோய்வாய்களை மட்டுமல்ல, என்னுடைய குடும்ப சிக்கல்களை நீக்கினார், என்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார், என்னுடைய உள்ளார்ந்த அனுபவங்கள், என்னுடைய வழிகளை, மன வேதனைகளை இந்த அன்னை மரியாள் எனக்கு செய்து வைத்தார் என்று நன்றி சொல்வதற்காக தான் நிறைய பேர் வராங்க. கேட்கறதுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இங்கே இருந்துட்டு அன்னையே எனக்கு பரிந்துரைங்க, இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் அவனுடைய தேவைகளை தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எடுத்து சொல்லி நமக்காக நம்முடைய உள்ளார்ந்த மன ரீதியான நோய்கள், உடல் ரீதியான நோய்கள் என்று எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுத்தருகின்ற, நம்மை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லுகின்ற அருமையான தாயாக இந்த அன்னை மரியாள் இருக்கிறார். லூர்து அன்னை இருக்கின்றார். லூர்து நகர்ல நிறைய அதிசயங்கள். நீங்க இந்த நவநாட்கள்ல குருக்கள் மறைவின் போது நிறைய சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு நானும் உதவி பங்கு தந்தை சொல்றேன். நாளைக்கும் அப்பரிஷன்ஸ் ஆஃப் மதர் மேரினே ஒரு டாபிக். அதுல நிறைய உங்களுடைய அதிசயங்களை சொல்றாங்க. இது அதனுடைய பல அதிசயங்களை சொல்லிதான் நான் நம்பணும்னு நினைக்கிறேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை இந்த லூர்து அன்னை நமக்கு செய்திருக்கு. அதுதான் நமக்கும் அன்னைக்கும் உள்ள உறவு. நம்முடைய உள்ளார்ந்த தேவைகளை அல்லது உள்ளார்ந்த நோய்களை இந்த அன்னை மரியாள் நமக்கு தீர்த்து வைப்பார், நம்மோடு பயணிப்பார் என்ற நம்பிக்கை நம்மை தொடர்ந்து அன்னையோடு ஆண்டவர் இயேசுவிடத்திலே அழைத்து சொல்ல வேண்டும். அதனால்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனாதைகள் அல்ல. ஒருபோதும் அனாதை மரியாயின் சிலையில பார்த்தோம்னா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா அம்மா என்று சொல்லுவாங்க. அன்னை மரியாவை நம்புகின்ற பிள்ளை ஒருபோதும் கைவிடப்படாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாரும் அனாதைகள் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நம்மை அந்த ஆண்டவர் இயேசுவிடத்துல அழைத்து செல்வதற்காக. இந்த லூர்து அன்னையை நம்பி அவரிடத்துல ஏறெடுத்து அவர் வழியாக ஜெபிக்கின்ற ஜெபம் ஒருபோதும் கைவிடப்படாது. அவை அனைத்தும் உங்களுக்கு தரப்படும். ஏனென்றால் நம்மையும் அன்னை கடவுளையும் இணைக்கின்ற பாலமாக இந்த அன்னை மரியாள் இருக்கின்றார். அவளிடம் ஜெபமாலை வழியாகவும் உடைய தனிப்பட்ட ஜெபத்தின் வழியாகவும் அன்னை மரியாவிடத்தில் வேண்டுவோம். அந்த அன்னை மரியாள் நம்முடைய உள்ளார்ந்த நோய்களை குணப்படுத்தி நம்மை ஆண்டவரோடு வாழ்வதற்கு அழைத்து சொல்வார் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியை நாம் அன்றாடுவோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். நம்மை நம்பிக்கையை